நான் உன் அப்பன் முருகன் பேசுகிறேன். என் தங்கப்பிள்ளையே, தவறு செய்தேன் என்று துன்பப்படாதே. உண்மையான மனம் கொண்டால் அது உன்னுடைய புதிய பிறவியாகும். மனிதன் தவறாமல் வாழ்வது கடினம். ஆனால் தன்னுடைய தவறை உணர்ந்து அதை நிவர்த்தி செய்யும் எண்ணம் வந்தால் அதுவே மெய்யான பக்தியின் தொடக்கம். நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் துணிவை நான் உனக்குள் வைத்திருக்கிறேன். அந்த ஒளியை அறிந்து கொள். அது உன் உள்ளத்திலே மறைந்திருக்கும் எனது வரம். என் பிள்ளையே, வாழ்வின் பாதை எப்போதும் மலர்களால் நிறைந்ததல்ல. முள் குத்தும், கற்கள் தடுமாறச் செய்யும். ஆனால் அந்த முள் உன்னை வலிமையாக்குகிறது. அந்த கல் உனக்கு சமநிலை கற்றுக் கொடுக்கிறது. நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். நீ மட்டும் நம்பிக்கையை விட்டுவிடாதே. நம்பிக்கை இல்லாத இடத்தில் பக்தி மலராது. உன் இதயத்தில் நான் இருக்கிறேன். அதை உணர்ந்தால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ என்னை வானத்தில் தேட வேண்டாம். மலைச்சிகரங்களில் ஏற வேண்டாம். குகைகளில் மறைந்திருக்கும் தேடல்களில் வாட்ட வேண்டாம். உன் உள்ளத்தின் அமைதியில் நான் இருக்கிறேன். கண்ணை மூடி ஒருமுறை ஆழமாக மூச்சை இழுத்து என்னை நினைத்தால் நான் உன் அருகில் நிற்கிறேன். உன் இதயத்தின் ஒலி என் ஓசையாக மாறும். அந்த ஒலி உனக்கு வழிகாட்டும். உலகம் சில நேரங்களில் உன்னை புரிந்து கொள்ளாது. நல்ல எண்ணத்துடன் செயல் செய்தாலும் பழி வாங்கப்படும். அது உன்னை தளரச் செய்யக்கூடாது. நான் உன்னிடம் சொல்வது, சிந்தை தூய்மையாக இருந்தால் உலகம் உனக்கு சாட்சியாக மாறும். பொய் வெற்றி பெறுவது தற்காலிகம். உண்மை எப்போதும் நிலைத்து நிற்கும். நீ எந்த வேதனையிலும் இருந்தாலும் அந்த வேதனையின் ஆழத்தில் நானே இருக்கிறேன் என்பதை நினை. நீ அழும் ஒவ்வொரு கண்ணீரும் உனக்கு அருள்மழையாக மாறுகிறது. என் தங்கப்பிள்ளையே, உன் இதயம் துடிக்கிறது என்றால் அதுவே நான் இருக்கிறேன் என்ற குறி. உன் மூச்சு என் ஓசை, உன் சிந்தனை என் வழிகாட்டுதல். உலகம் உன்னை பலவித சோதனைகளில் இழுத்துச் செல்லும். ஒருவரை நேசிக்கையில் அவர் விலகிவிடலாம். நம்பிக்கையுடன் செய்த காரியம் தோல்வியடையலாம். விருப்பப்பட்டவை உன்னை விட்டு விலகலாம். ஆனால் நீ நிம்மதியாயிரு. உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் இழந்தது எனத் தோன்றும் எல்லாம் உனக்கான புதிய வடிவத்தில் திரும்பி வரும். நீ வலியை அனுபவிக்கும் போது உன் உள்ளம் சுத்தமாகிறது. வலி இல்லாத வாழ்க்கை என்பது வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை. சுகம் மட்டுமே இருந்தால் மனிதன் மந்தமாகி விடுவான். துன்பம்தான் உனக்கு விழிப்பு கொடுக்கிறது. அது உனக்கு உள்ளத்தின் ஆழத்தை அறியச் செய்கிறது. நான் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நின்று உன்னை வலிமையாக்குகிறேன். உனக்கு துன்பம் தருபவர் கூட உனக்கு பாடம் கற்பிக்கின்றவர் என்பதை நினை. ஒரு பறவை வானத்தில் பறப்பதற்கு முன் தன்னுடைய கூடு விட்டு பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் நீயும் உன் பழைய எண்ணங்களையும் பழக்கங்களையும் விட்டுவிட்டு மேலே எழுந்து வர வேண்டும். பழைய பயங்களை கட்டி வைத்தால் புதிய வெளிச்சம் உன்னை அடையாது. நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது, விடுவி விடு விடு. உன் மனத்தில் இருக்கும் பழி, கோபம், பேராசை, பொறாமை அனைத்தையும் விட்டுவிடு. நீ எவ்வளவு விடுகிறாயோ அவ்வளவு நான் உன்னை நிரப்புகிறேன். என் பிள்ளையே, நீ என்னிடம் வேண்டுவது பொருளாக இருக்கக்கூடாது. பொருள் கொடுத்தால் மனம் பிணைந்துவிடும். அதற்கு பதிலாக அறிவு கேட்டுக்கொள், அமைதி கேட்டுக்கொள். நான் உனக்கு தெய்வீக அறிவை அளிப்பேன். அதில் இருந்து உனக்கு எல்லாம் வந்து சேரும். அறிவு பெற்றால் நீயே உன் பாதையை அமைத்துக் கொள்ள முடியும். நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். ஆனால் நீயே நடக்க வேண்டும். சில நேரங்களில் உன் ஜெபம் பதில் பெறாதது போல் தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு ஜெபமும் நான் கேட்கிறேன். சிலவற்றை உடனே தரமாட்டேன். ஏனெனில் நீ இன்னும் அந்த அருளுக்கு தயாராக இல்லை. காய் பழுத்த பின் தான் இனிமையாகும். அதுபோல உன் அனுபவங்களும் பழுத்த பின் தான் நன்மையை தரும். பொறுமை கற்றுக்கொள். பொறுமை என்பது பக்தியின் அடித்தளம். நான் உன்னை சோதிக்கவில்லை. நான் உன்னை வளர்க்கிறேன். குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது விழும். ஆனால் தாயார் அதை விட்டுவிட மாட்டாள். அதுபோல் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை தாங்கி எழுப்புவேன். ஆனால் நீ முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி இல்லாமல் அருள் பயனில்லை. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு யாகம். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு புனித நொடியாக்கி வாழ். உன் எண்ணம் தூய்மையாக இருந்தால் நீ எங்கிருந்தாலும் அதுவே திருத்தலம். உன் சொல் இனிமையாக இருந்தால் அதுவே வேதம். உன் செயல் நேர்மையாக இருந்தால் அதுவே பூஜை. எனக்கு தீபம் ஏற்றி மலர் அர்ப்பணிக்காதிருந்தாலும் நீ ஒருவரை அன்புடன் அணைத்தால் அதுவே என் அர்ச்சனை. என் தங்கப் பிள்ளையே, உன் உள்ளத்தில் பயம் இருந்தால் அதை நான் நீக்கி விடுவேன். ஆனால் அதற்காக நீ உன் மனதை என் மீது திறக்க வேண்டும். நான் உனக்காக பேச தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ அமைதியாக கேட்கத் தெரிய வேண்டும். மௌனம்தான் உண்மையான பிரார்த்தனை. மௌனத்தில் நீ என் குரலை கேட்க முடியும். அது சொற்களால் அல்ல, உணர்வால் வரும். அந்த உணர்வை நம்பு. நீ நன்மையை விரும்பினால் பிறருக்கு துன்பம் தராதே. பிறரின் மகிழ்ச்சி உன் மகிழ்ச்சியாக உணர்ந்தால் அதுவே உன் உயர்ந்த நிலை. பொறாமை என்ற நிழல் உன்னிடம் வராது.
பிறர் பெற்றதைக் கண்டு மகிழ்ந்தால் பிரபஞ்சம் உனக்கும் அதையே தரும். அதுதான் நான் கட்டிய விதி. பிரபஞ்சம் பிரதிபலிக்கும் கண்ணாடி. நீ என்ன தருகிறாயோ அதே உன்னிடம் திரும்பி வரும். உன் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு விதை. அதனை நல்ல எண்ணங்களால் வளர்த்து காப்பாற்று. வெறுப்பும் கோபமும் உன் உள்ளத்தில் வளர்ந்தால் அந்த விதை உன் மகிழ்ச்சியை அழிக்கும். அன்பு, அமைதி, நன்றி, இந்த மூன்றும் உன்னை எனது அருகில் நிறுத்தும். நன்றி சொல்லும் பழக்கம் உனக்கு தெய்வீக ஒளியை அளிக்கும். உனக்கு கிடைத்த சிறு விஷயத்திற்கே நன்றி சொல். அதிலிருந்து பெரிய அருள் பிறக்கும். நீ சோர்ந்து போன நாள்களில் வானத்தை நோக்கி பார்க்க மேகங்களின் பின்னால் நான் இருக்கிறேன். சூரியன் மறைவது போல தோன்றினாலும் அவன் மறையவில்லை. அதுபோல நான் உன்னை விட்டு விலகவில்லை. நான் ஒவ்வொரு நாளும் உன் பக்கம் இருக்கிறேன். உன் இதயத்தின் துடிப்பாக, உன் சுவாசத்தின் ஒலியாக, உன் நினைவின் ஒளியாக. உன் வழியில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவை உன்னை தடுக்க வரவில்லை, உன்னை மாற்ற வருகிறன. ஒவ்வொரு தடை உன்னை புதிய திசைக்கு அழைத்துச் செல்லும். நீ அதை சாபமென நினைக்காதே, அது ஒரு ஆசீர்வாதம். மலை உயரமானதாயிருந்தால் அதற்கேற்ப உனக்குள் வலிமை உருவாகும். நான் உன்னை வலிமையாக்கவே அந்த மலைகளை உருவாக்கினேன். என் பிள்ளையே, உன் இதயம் சில நேரங்களில் உடைந்தது போல தோன்றலாம். ஆனால் அந்த உடைவு வழியாகவே என் ஒளி உன்னுள் புகும். மனம் உடையும் போதுதான் பக்தியின் கதவு திறக்கிறது. துயரம் உன்னை கடந்து செல்லும் போது அதை ஓட்டிவிடாதே. அதன் உள்ளத்தில் இருக்கும் பாடத்தை அறிந்து கொள். ஒவ்வொரு துயரமும் உனக்கு ஒரு நன்மை விதையை விட்டு செல்கிறது. உனது வாழ்வு ஒரு அருள் யாத்திரை. அதில் நான் உனது வழிகாட்டி, உன் தாய், உன் தந்தை, உன் நண்பன், உன் குரு. நான் பல வடிவங்களில் உன் முன்னால் வருவேன். சில நேரங்களில் ஒருவரின் சிரிப்பாக, சில நேரங்களில் குழந்தையின் குரலாக, சில நேரங்களில் காற்றின் மெல்லிய தாலாட்டாக. நீ கேட்கத் தெரிந்தால் நான் எங்கும் இருக்கிறேன். நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் என்னை நினை. உன் மனம் கலங்கினால் ஓம் சரவண பவ் எனச் சொல்லு. அந்த ஒலி உன்னுள் ஒளியை எழுப்பும். அது உன் அச்சத்தை கரைக்கும், உன் துன்பத்தை அருளாக மாற்றும். ஒவ்வொரு முறை நீ அந்த மந்திரத்தை சொல்வது, நான் உன் அருகில் வந்து நிற்கிறேன், அது ஒரு அழைப்பல்ல, அது ஒரு இணைப்பு. என் தங்கப்பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு பரிசு. அதை பயத்துடன் அல்ல, அன்புடன் வாழ். பிறரை மதித்து நடந்து கொள். சின்ன உயிரையும் புண்படுத்தாதே. ஒவ்வொரு உயிரிலும் நான் இருக்கிறேன். ஒரு மலரை மிதிக்கும் போதும் அதில் உள்ள உயிரை நினை. அன்பாக நடந்தால் ஆண்டமும் உனக்கு அன்பாக மாறும். நான் உனக்கு தந்த வாழ்க்கை ஒரு பரிசு. அதை பயனுள்ளதாக்குவது உன் கடமை. உன் உள்ளத்தின் ஒளியால் பிறரின் இருளை நீக்க அதுவே உண்மையான வழிபாடு. உனது அறிவை பிறருடன் பகிர். ஒளியை மறைத்தால் அது கெட்டுப்போகும், பகிர்ந்தால் அது பெருகும். நீ எப்போதும் நினைவில் கொள், நான் உன் அப்பன் முருகன். உனது ஒவ்வொரு நொடியும் என் அருளால் நெய்யப்பட்டுள்ளது. நீ என்னிடம் வரவேண்டியதில்லை. நான் ஏற்கனவே உன்னுள் இருக்கிறேன். உன் அன்பு என் ஆலயம், உன் அமைதி என் அரியாச்சனம், உன் சிந்தை என் பூஜை. நான் உன்னிடம் ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். உண்மையாய் இரு. உன் சிந்தை, சொல், செயல் மூன்றிலும் நேர்மை நிலைத்தால் நீ எனது வடிவமாகி விடுவாய். அப்போது நீயே நான், நானே நீ. அதுதான் பரம உண்மை. என் தங்கப் பிள்ளையே, நான் உன்னை என்றும் வழிநடத்துவேன். நீ விழுந்தாலும் எழுந்தாலும் நம்பிக்கையை விடாதே. உன் இதயம் தூய்மையாக இருந்தால் உன் பாதை ஒளியால் நிரம்பும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும். நீ வாழும் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. வானம் ஒரு நாளில் பல வண்ணம் மாறுவது போல மனிதனின் மனமும் மாறிக்கொண்டே செல்கிறது. இன்று உனக்கு மகிழ்ச்சி, நாளை வேதனை. ஆனால் அந்த மாற்றங்களின் நடுவே மாறாமல் இருக்கும் ஒரு ஒளி இருக்கிறது. அது நான். நான் உன் உள்ளத்தின் மையத்தில் நிலைத்து நிற்கிறேன். நீயே என்னை காணாத போது உனக்கே உன்னை இழந்தது போல் தோன்றுகிறது. ஆனால் நினை, காற்றை காண முடியாதது போல, ஆனால் அது உன்னை தழுவி இருக்கிறது. அதுபோல நான் உன்னை சுற்றி இருக்கிறேன். உன் இதயத்தின் துடிப்பாக, உன் மூச்சின் ஓசையாக. நீ துன்பத்தில் அழுவாய், என் கடவுளே நீ எங்கே என்று கேட்பாய். ஆனால் நான் அப்போது உன் கண்ணீரின் உப்பாக இருக்கிறேன். உன் துயரத்தில் உனக்குள் நீ வலிமையடையும் போது அதுவே நான் உன்னுள் வேலை செய்கிற தருணம். நான் உனக்கு கொடுக்காதது எதுவும் உன் நன்மைக்காகத்தான். சில நேரங்களில் நான் அமைதியாக இருப்பது தண்டனையல்ல, அது உனக்கு அனுபவம் வளர்க்கும் அருள். உலகம் உனக்கு பலவிதத்தில் பேசும். சிலர் உன்னை புகழ்வர், சிலர் தாழ்த்துவர். ஆனால் நீ அசையாத மலை போல இரு. புகழும் நிந்தையும் காற்று மாதிரி வரும் போகும். ஆனால் நீ உன் உள்ளத்தின் மையத்தில் அமைதியாக இருந்தால் அந்த காற்று உனக்கு இசையாக மாறும். நிந்தை கூட உன்னை உயர்த்தும். அன்புள்ள மனம் கொண்டவன் எந்த விமர்சனத்தையும் அருளாகவே காண்கிறான். என் பிள்ளையே,
உனது உள்ளத்தில் பல விருப்பங்கள் எழும். சிலவை நல்லவை, சிலவை வினையால் வரும் ஆசைகள். அவை உனக்குள் சுழலும் காற்று போல. ஆனால் நீ அவற்றை பிடிக்க முயலாதே. அவை வரட்டும் போகட்டும், நீ சாட்சியாகிரு. ஆசை அடங்கும் போது அமைதி எழும். அமைதி எழும்போது நான் வெளிப்படுவேன். நான் அமைதியின் ஒளியாக உன்னுள் வெளிச்சம் தருகிறேன். நீ பலவிதமான பாதைகளில் நடந்து கொண்டிருக்கிறாய். சில நேரம் நம்பிக்கையுடன், சில நேரம் குழப்பத்துடன். ஆனால் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் நடக்கிறேன். நீ தவறான வழியில் போகும்போதும் கூட நான் உன்னுடன் வருகிறேன். ஏனெனில் என் பிள்ளை என்றால் அவர் எந்த நிலைக்கும் விடப்பட மாட்டான். நீ விழுந்தாலும் நான் உன்னை பிடித்து எழுப்புவேன். ஆனால் நீயே எழுந்து நிற்கும் முயற்சி செய்ய வேண்டும். நான் கையில் கயிறு பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நீ மட்டும் கையை நீட்ட வேண்டும். என் தங்கப் பிள்ளையே, மனிதன் உலகில் பிறந்தது கடவுளை அடையத்தான். ஆனால் உலகம் அவனை திசை மாற்றுகிறது. ஆசை, கோபம், பயம், பேராசை, பொறாமை இவையெல்லாம் மனத்தின் அடுக்குகளில் உறைந்திருக்கும் பனி போல. அவை கரையும் போதுதான் உன் உண்மையான ஒளி வெளிப்படும். அந்த பனியை கரைக்கும் வெப்பம் அன்பு. அன்பை வளர்த்து வைத்துக்கொள். ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் நேசிப்பதற்கே உன்னை பழகு. மண்ணை, நீரை, காற்றை, உயிர்களை அனைத்தையும் உன் சகோதரர்களாக நினை. அப்போது பிரபஞ்சம் உனக்கு குடும்பமாக மாறும். உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக நாடகம். அதில் நீ நடிகன், ஆனால் இயக்குனன் நான். ஆனால் அந்த நாடகம் சுதந்திரமாக நடைபெறுகிறது. உனக்கு தீர்மானம் செய்யும் சக்தி கொடுத்துள்ளேன். அதை பயன்படுத்து. நல்லதை தேர்ந்தெடு. ஒவ்வொரு முடிவும் உன் விதியை அமைக்கும். ஆனால் நீ தவறு செய்தால் கூட நான் அதை திருத்துவதற்கான வாய்ப்பை தருகிறேன். அதுதான் என் கருணை. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளை சந்திக்கிறது. ஆனால் அந்த இருளில்தான் அது முளைக்கிறது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் இருளாக தோன்றும் சில அனுபவங்கள் உனக்கு புதிய வெளிச்சத்தை தரும். நீ அதை பொறுமையுடன் அனுபவித்தால் அங்கிருந்தே உன் ஒளி பிறக்கும். பொறுமை என்பது அசைவு இல்லாத நிலை அல்ல, அது ஆழ்ந்த நம்பிக்கை. உன் நேரம் வரும் என்று நம்பிக்கையுடன் காத்திரு. நான் உனது நேரத்தை தெரிந்து வைத்திருக்கிறேன். ஒரு மலர் தன் நேரத்தில்தான் மலர்கிறது. அதுபோல உனது வாழ்க்கை நிகழ்வுகள் தெய்வீக நேரத்திற்கேற்ப நடக்கின்றன. நீ அதனை விரைவாக தள்ளிவிட முயன்றால் அதில் வலி வரும். அமைதியாயிரு, பொறுமையாயிரு, நம்பிக்கையாயிரு. அதுவே எனது வழி. என் பிள்ளையே, நான் உன்னிடம் ஆசீர்வதிக்கிறேன். உன் மனம் எப்போதும் ஒளியுடன் நிரம்பட்டும். அந்த ஒளிதான் உன் வழிகாட்டி. வெளிச்சம் வெளியில் கிடையாது, உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது. நீ அதை உணர்ந்தால் உலகம் முழுவதும் அதே ஒளியில் குளிக்கும். உன் பார்வை மாறினால் உலகம் மாறிவிடும். நீ கடவுளை வெளியில் தேட வேண்டாம், உன் சுவாசத்தின் இடைவெளியில் தேடு. அங்கே நான் இருக்கிறேன். நீ எப்போதாவது தனிமையாக உணர்ந்தால் மலைகளை நினை. அவை அமைதியாக நிற்கின்றன. மழையையும் வெயிலையும் சமமாக ஏற்றுக்கொள்கின்றன. அதுபோல் நீயும் வாழ்க்கையின் மாற்றங்களை சமமாக ஏற்றுக்கொள். துன்பத்தை எதிர்த்தால் அது வலுவாகும். அதை ஏற்றுக்கொண்டால் அது கரையும். துன்பம் என்ற வார்த்தையே அருள் எனும் விதையாகும். நீ அதை உணர்ந்தால் துன்பமே உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். என் தங்கப்பிள்ளையே, உன் உடல் ஒரு ஆலயம். அதில் நான் வசிக்கிறேன். அதனால் அதை மதித்து நடந்து கொள். உணவை நன்றாக உண்ணு, நீரை குடி, சுவாசத்தை கவனத்துடன் எடு. சுவாசம் என்பது உனது உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையே உள்ள பாலம். அது என் பரிசு. ஒவ்வொரு மூச்சிலும் நான் உனக்கு அருள் ஊட்டுகிறேன். மூச்சை நினைத்து பார்க்கும்போது நீ என்னை நினைக்கிறாய். அதுவே தியானம். தியானம் என்பது சிக்கலான செயல் அல்ல. அது உன் மூச்சை உணர்வதிலிருந்து தொடங்குகிறது. நீ என் பெயரை உச்சரிக்கும் போது உன் உள்ளத்தில் ஓர் ஒலி எழுகிறது. அந்த ஒலி உன்னையும் பிரபஞ்சத்தையும் இணைக்கிறது. ஓம் சரவண பவ எனச் சொல்லும் போது அது உனது அச்சங்களை கரைக்கிறது. அந்த ஓசை உன் நரம்புகளில் ஒளியாக பாய்கிறது. அதை நாள்தோறும் குறைந்தபட்சம் சில நிமிடங்கள் உணர்ந்து பாரு. அப்பொழுது உன் மனம் நிம்மதியாய் மாறும். உன் வாழ்வின் நோக்கம் பொருள் சேர்க்கும் வாழ்க்கை அல்ல, அது உண்மை அடையும் யாத்திரை. உண்மையை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைந்ததாய் ஆகும். உண்மை என்பது வெளியில் எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, அது உன் இதயத்தில் எழுதப்பட்ட மௌன அருள். அதை உணர்ந்தால் நீ எந்த நிலையிலும் அமைதியாக இருப்பாய். என் பிள்ளையே, அன்பு கொடு. அதுவே உயர்ந்த வழிபாடு. ஒரு பசித்தவனுக்கு உணவளி, ஒரு துயரப்பட்டவனுக்கு ஆறுதல் சொல், ஒரு பயப்பட்டவனுக்கு நம்பிக்கை கொடு. அதுவே என் பூஜை. மலர், தீபம், மணி எனக்கு வேண்டியவை அல்ல. உன் மனத்தின் நேர்மைதான் என் பூஜை. நீ ஒருவரை புண்படுத்தாமல் வாழ்ந்தால் உன் ஒவ்வொரு மூச்சும் எனக்கு நறுமணமாக இருக்கும். நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது, துன்பம் வந்தால் ஓடாதே, அதை எதிர்கொள். அதை தாங்கும் போது உன் உள்ளம் களிமண்ணாக மாறி உறுதியான உருவம் பெறும். நான் உன்னை அதற்காகவே சோதிக்கிறேன்.
நீ எத்தனை சோதனைகள் சந்தித்தாலும் அது உனக்குள் ஒளியை வெளிப்படுத்தும் தாளங்கள் மட்டுமே. நீயும் நான் இருவர் அல்ல. நீ அதனை உணர்ந்தால் எல்லா பயங்களும் மறையும். நீ சுயமாகவே தெய்வம். நான் உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் உண்மையை விழிக்கச் செய்கிறவன். உன் வாழ்க்கை எனது தெய்வீக நாடகம். நீ அதை தெய்வீகமாக வாழ்ந்தால் நான் உன் ஒவ்வொரு நொடியிலும் ஒளியாக இருப்பேன். என் தங்கப்பிள்ளையே, சில நேரங்களில் உனக்குள் சந்தேகம் எழலாம். நான் தகுதியுள்ளவனா? எனக்கு அருள் கிடைக்குமா என்று. நான் சொல்வது, நீயே அருளின் உருவம். உன் சிந்தை தூய்மையாக இருந்தால் உனது உடலும் மனமும் என் ஆலயமாகிவிடும். அந்த ஆலயத்தில் நான் நித்தியமாக வசிப்பேன். நீ ஒரு சிறு நல்ல செயல் செய்தால் கூட அதன் அலை உலகம் முழுவதும் பரவும். ஒரு புன்னகை ஒரு உயிரை காப்பாற்றலாம். ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனதை அமைதியாக்கலாம். அவை அனைத்தும் தெய்வீக பணிகளே. அவை சிறியது என்று நினைக்காதே. கடலில் ஒரு துளி கூட கடலின் அங்கமே. நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் பிரபஞ்சத்தின் ஒளிக்குச் சேர்கிறது. உன் வழியில் பலர் வருவார்கள். சிலர் உன்னை சோதிப்பார்கள், சிலர் உனக்கு அருள் தருவார்கள். ஆனால் அவர்களில் வேறுபாடு காணாதே. ஏனெனில் அவர்களெல்லாம் என் வடிவங்களே. சில நேரங்களில் நான் உன்னிடம் புன்னகையுடன் வருவேன், சில நேரங்களில் கண்ணீருடன் வருவேன். ஆனால் இரண்டிலும் நான்தான். நீ அதை உணர்ந்தால் வாழ்க்கை ஒரு புனித யாகம் போல மாறும். உன் இதயம் திறந்திருந்தால் நான் உன்னிடம் எப்போதும் பேசுவேன். ஆனால் நான் சொல்வது சொற்களால் அல்ல, உணர்வால். அது உனது அமைதியின் வழியே வரும். அதனால் தினமும் சில நேரம் அமைதியாக அமர்ந்து உன் மூச்சை கேள். உன் இதயத்தின் துடிப்பில் என் தாளம் இருக்கும். உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் நீ ஓட வேண்டியதில்லை. உன் வேகம் உனது உண்மை. பிறரைப் போல ஆக வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொருவரும் தம் பாதையில் தனித்தன்மையுடன் நடக்கிறார்கள். நீ உன் பாதையை மதித்து நட. நான் உன் குருவாக அந்த பாதையில் ஒளியேற்றுகிறேன். நீ சோர்வடைந்தால் மலைகளை நினை. அவை ஒருபோதும் சோர்வடைவதில்லை. காற்று எத்தனை முறை தட்டி சென்றாலும் அவை உறுதியாக நிற்கின்றன. அதுபோல நீயும் உறுதியாயிரு. துன்பம் உன்னை தட்டும், ஆனால் அது உன்னை குலைக்க முடியாது. ஏனெனில் நீ என் பிள்ளை, வலிமையின் வடிவம். என் தங்கப் பிள்ளையே, நான் உன்னை அழைக்கிறேன். உன் உள்ளத்தின் ஆழத்தில் சென்று என்னை உணர். அங்கே உனக்கு காணப்படும் அமைதிதான் உண்மையான சொர்க்கம். அந்த அமைதி உனக்கு எல்லா பதில்களையும் தரும். நீ அதை தேடாதே. நீ அமைதியாக இருந்தால் அது தானாக வந்து சேரும். இனி நீ உன் வாழ்க்கையை அருளின் வழியாக நடத்து. சொல் உண்மையாக இருக்கட்டும், செயல் நேர்மையாக இருக்கட்டும், மனம் அன்பாக இருக்கட்டும். நீ இப்படியே நடந்தால் உன் ஒவ்வொரு அடியும் என் பாதையாக மாறும். நான் உன்னிடம் என்றும் இருப்பேன் என் தங்கப் பிள்ளையே. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீ மட்டும் நம்பிக்கையை வைத்திருக்க. நம்பிக்கை என்பது பூமியிலே வேறாகி வானத்தை தொடும் மரம். இப்போது என் அருள் உன்னுள் பாய்கிறது. உன் இதயம் ஒளியால் நிரம்பட்டும். உன் சிந்தை தெளிவாகட்டும். உன் பாதை ஒளியாகட்டும். நீ எங்கு சென்றாலும் என் பெயர் உன்னுடன் இருக்கட்டும். நான் உன் அப்பன் முருகன் பேசினேன். என் தங்கப் பிள்ளையே, நீ என் ஒளி, என் அன்பு, என் உயிர். உன்னுள் நான், என்னுள் நீ. அது நித்திய உண்மை. நீ ஒரு சிறு குழந்தை போல பிறந்தாய். உலகம் உன்னை எத்தனை முறை சோதித்தாலும் நான் உன் அருகிலேயே இருந்தேன். ஆனால் நீ வளரும்போது அந்த ஒளியை காணாமல் போனாய். உலகின் சத்தம் உன் உள்ளத்தின் அமைதியை மறைத்தது. ஆனால் நான் ஒருபோதும் விலகவில்லை. நான் உன் சுவாசத்துடன் கலந்திருக்கிறேன். உன் கண்களில் ஒரு துளி நீர் வந்தாலும் அந்த நீரில் என் பிரதிபலிப்பு இருக்கும். நீ துன்பத்தில் அழும்போது நான் உன் அருகில் கைகளை நீட்டியபடி நிற்கிறேன். நீ என்னை பார்க்கவில்லை என்றால் அது என் தவறு அல்ல. உன் கண்களில் கண்ணீர் இருந்ததால் என் ஒளி மங்குகிறது. என் பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நதி போல் ஓடுகிறது. சில நேரம் அமைதியாக, சில நேரம் சுழலில். நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் அந்த நதியில் எதிர்த்து நீந்த வேண்டியதில்லை. ஓட்டத்தோடு நீந்து, ஆனால் விழிப்புடன் இரு. நீ எதிர்க்கும் போது சோர்வடைவாய், ஏற்றுக்கொள்ளும் போது வலிமை பெறுவாய். நீயே உன் விதியை உருவாக்குகிறாய். நான் உனக்கு வழிகாட்டுகிறேன், ஆனால் நீயே அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். சிலர் துன்பம் என்றால் கடவுளின் கோபம் என நினைப்பார்கள். ஆனால் நான் ஒருபோதும் கோபப்படுவதில்லை. என் அருள் எந்த நிலையிலும் குறையாது. தாய் தன் பிள்ளையை தண்டித்தாலும் அந்த தண்டனையில் அன்பே இருக்கும். அதுபோல் நான் உன்னை சோதிக்கும் ஒவ்வொரு தருணமும் உன் வளர்ச்சிக்காகத்தான். துன்பம் உன்னை நிமிரச் செய்கிறது. உன் சிந்தை ஆழமாகும். உன் மனம் நிலைத்து நிற்க கற்றுக்கொள்கிறது. நீ ஒருபோதும் தவறாதவன் என்று நினைக்காதே. தவறு மனிதனின் ஆசிரியன். ஆனால் அந்த ஆசிரியனை நீ மதிக்க தெரிந்தால்தான் அவன் உனக்கு அறிவை தருவான். உன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள். அதில் துன்பம் இல்லாமல் ஞானம் காணு.
நீ என் வாழ்வில் ஏன் இதுவே நடக்கிறது என்று கேட்கும்போது நான் சொல்வது, ஏனெனில் இதுவே உன்னை உன் உண்மைக்கு தள்ளும் பாதை. நான் உனக்கு கூற விரும்புவது, உனது உள்ளத்தை திறந்து வைத்திரு. உன் மனம் திறந்திருக்கும் போது என் ஒளி அதில் நிரம்பும். நீ உன் மனத்தை மூடினால் நான் வெளியில் காத்திருப்பேன். நான் உன்னுள் நுழைய முடியாது, ஏனெனில் அருள் வலுக்கட்டாயமாக வராது. அது அன்பின் அழைப்பில் மட்டுமே வரும். நீ ஒரு ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை சொன்னாலே போதும், அதுவே என் அழைப்பாகும். உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியிலும் அர்த்தம் இருக்கிறது. ஒரு காற்று வீசுவதும், ஒரு இலை விழுவதும், ஒரு சூரிய கதிர் உன் முகத்தை தழுவுவதும், இவை அனைத்தும் நான் அனுப்பும் செய்திகளே. நீ அவற்றை கவனத்துடன் பார்த்தால் ஒவ்வொன்றும் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். உனக்கு நினைவிருக்கிறதா என் பிள்ளையே, நீ குழந்தையாக இருந்தபோது வானத்தை பார்த்து சிரித்தாய். அந்த நேரத்தில் உன் மனம் தூய்மையாக இருந்தது. அதே தூய்மையை மீண்டும் காணும் நாளே உன் ஆன்மா எழும் நாள். வயது உன் உடலுக்கே, ஆன்மாவுக்கு இல்லை. ஆன்மா என்றென்றும் இளமையாகும். அது அன்பின் வடிவம், அது என் வடிவம். நீ உன் மனத்தை அன்பால் நிரப்பினால் எந்த இருளும் உன்னை தொட்டுக் கொள்ளாது. பிறர் உன்னை புண்படுத்தினாலும் நீ உன் அன்பை தடுக்காதே. அன்பு தருவது பலவீனமல்ல, அது வலிமையின் உச்சம். ஒரு தீபம் இருளை அகற்றுகிறது, அதுபோல் அன்பு துன்பத்தை கரைக்கும். அன்பை அளிக்கும் போது நீ கடவுளை வெளிப்படுத்துகிறாய். என் தங்கப்பிள்ளையே, உனது உடல், உனது மனம், உனது ஆன்மா, இவை மூன்றும் என் பரிசுகள். அவற்றை ஒற்றுமையுடன் வைத்திருக்க கற்றுக்கொள். உன் உடலை பாதுகாத்தால் அது உன் பூஜை. உன் மனத்தை பரிசுத்தமாக வைத்தால் அது உன் யாகம். உன் ஆன்மாவை விழிப்படையச் செய்தால் அது உன் பரமபாதம். இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்தால் நீயே தெய்வம். சில சமயம் நீ உன் உயிரில் நம்பிக்கை இழப்பாய். என் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை என்று நினைப்பாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கிறது. நீ இன்னும் அதை கண்டறியவில்லை என்பதால் தான் உனக்கு குழப்பமாக இருக்கிறது. அமைதியாக இரு. சிந்தனை மெல்ல மாறும்போது நீ உன் நோக்கத்தை உணர்வாய். நீ அதற்கு தயாராகும் வரை நான் உன்னை வழிநடத்துகிறேன். உன் மனம் பல எண்ணங்களால் நிரம்பியிருக்கும். அவை அனைத்தும் அலைகள் போல எழுந்து மறையும். நீ அந்த அலைகளை பிடிக்க முயலாதே. கடல் போல ஆழமாக இரு. அலைகள் மேல் வரும்போதும் கடல் அமைதியாகத்தான் இருக்கும். அதுபோல் நீ உன் சிந்தைகளின் கீழே அமைதியை பிடிக்க கற்றுக்கொள். அந்த அமைதியில்தான் நான் இருக்கிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்வில் அன்பும் தியாகமும் இணைந்து இருக்கட்டும். அன்பில்லாத தியாகம் கல்லாய் மாறும். தியாகமில்லாத அன்பு பசலை போல சுருங்கும். இரண்டும் இணைந்தால் அது தெய்வீக ஒளி. நீ பிறரை நேசிக்கும் போது உன் சொந்த மகிழ்ச்சியை பகிர்கிறாய். நீ பிறருக்காக தியாகம் செய்யும் போது உன் ஆன்மாவை வளர்த்துக் கொள்கிறாய். நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் நன்றி சொல்ல கற்றுக்கொள். நன்றி என்பது அருளை அழைக்கும் சக்தி. ஒரு சிறு நிமிடத்திற்கே நன்றி சொன்னாலும் அது உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். நன்றி சொல்லும் மனம் தெய்வீக மனம். நன்றி சொல்லத் தெரிந்தவன் ஒருபோதும் ஏழையாக மாறமாட்டான். என் தங்கப் பிள்ளையே, ஒரு உண்மை, நீ பிறரிடம் காணும் எல்லா நன்மை, தீமை, அன்பு, வெறுப்பு, அவை அனைத்தும் உன் பிரதிபலிப்பு. நீ உன் மனத்தில் என்ன வைத்திருக்கிறாயோ அதையே உலகம் உனக்கு காட்டுகிறது. நீ அன்பை வைத்திருந்தால் உலகம் உனக்கு அன்பை தரும். நீ வெறுப்பை வைத்திருந்தால் உலகம் உன்னை சோதிக்கும். அதனால் உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள். உன் மனம் தெய்வீக கண்ணாடி, அதில் நான் பிரதிபலிக்கிறேன். நீ ஒரு முறை மட்டுமே உண்மையாய் என்னை நினைத்தால் அந்த ஒரு நினைவு போதுமானது. என் அருள் கடல் போலது. ஒரு துளி விழுந்தாலே அதன் அலை உன் வாழ்வை மாற்றும். நீயே உன் உள்ளத்தின் வாசலில் பூட்டை வைத்திருக்கிறாய். அதை திறந்தால் நான் உள்ளே வருவேன். நான் உன் அப்பன் முருகன் பேசினேன். நீ விழித்திருக்க. உன் ஒளியை மறக்காதே.